நியூவா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது ஃபன் வித் ஃபைனான்ஸ். போன எபிசோட்ஸ்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நம்ம பேசோம். We talked about what is mutual funds and how a person should invest அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பேசணும். But I want to go even more little bit deeper. Why should we invest in mutual fund? You want to beat inflation. Okay. கண்டிப்பா நீங்க பணவீக்கத்தை தாண்டி உங்களுடைய வருமானம் இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, உங்களுடைய குடும்பத்துக்கோ இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ லெகசியா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் கிரியேட் பண்ணணும். மூணாவது, இது சேஃபர் சைடான ஒரு ஹேண்ட்ஸ்ல இருக்கணும். சேஃபர் சைட்னா பியூர்லி இது சேஃபர் சைடு நான் சொல்லல. எப்படி சொல்றேன்னா கவர்மெண்டோட ஒரு அத்தாரிட்டியோட இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணு அப்படி இருந்தா நம்மளால ட்ரஸ்டபிளா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம யூ ஆர் ரெடி டு டேக் சம் மோர் ரிஸ்க். ஓகே ஓகே. வேற சைடுலயும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இது ஒரு சேஃபா இருக்கு. ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஈக்விட்டில எப்பவுமே இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஏஜ் மைனஸ் 100. Okay. So for example, if you are 25 years old, okay, and then we have to minus 100 minus 25. Okay. 75 வருது. உங்களுக்கு இப்போ ஒரு 75 ன்னு சொல்லிட்டு வேல்யூ வருது. 75% ஆஃப் யுவர் வேல்யூவை நீங்க மினிமம் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். Okay. மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ரிமைனிங் 25% you have to invest in a guaranteed products. Like FDs, it may be FD, okay, it may be government securities, it can be corporate securities. Okay. அது செக்யூர்டா இருக்கணும். கண்டிப்பா இந்த அமௌண்ட் செக்யூர்டான ஒரு போர்ஷனுக்கு நீங்க கொண்டு போகணும். Okay. It can be investment can be 10,000 or 20,000 whatever may be. இது எவ்வளவு வேணாலும் கம்மியா இருக்கலாம். ஆனா அதுல உங்க ஏஜ் என்ன ஏஜோ அத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ கேரண்டீடான இடத்துல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் இஃப் இட் இஸ் RD and giving you 5% returns, that's good enough. Lower NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ, அது சீப்பா இல்ல இட்ஸ் a better ஃபண்டா? ஃபர்ஸ்ட் NAV னா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெட் அசெட் வேல்யூன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னபடி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது அது எப்படிப்பட்டது அப்படின்னா மல்டிபிள் கம்பெனிஸோட காம்பினேஷன் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கரெக்டா? அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்ற நம்ம லிமிடேஷன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் நான் அலோகேட் பண்றேன், இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் அலோகேட் பண்றேன். கரெக்ட்? சோ இதை அலோகேட் பண்ணிட்டோம். இத இத்தனை பெர்சன்டேஜ் அலோகேட் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஒரு யூனிட்டா நான் அதை பிரிக்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா ஒரு யூனிட்னு நான் வைக்கிறேன். இப்போ HDFCக்கு ஒரு 10% நான் அலோகேட் பண்றேன். ஓகே. அப்போ நான் கொடுக்குற 10 ரூபாயில 10% ஒரு ரூபாய் HDFCல இன்வெஸ்ட் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நான் ICICI பேங்க்குக்கு என்ன பண்றேன்னா ஒரு 7% அலோகேட் பண்றேன். அப்போ 0.7 rupees will be invested in HDFC. ஓகே. இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றேன். அப்படிங்கும்போது ஒரு NAV அப்படின்றது ஒரு 10 ரூபாயாவும் இருக்கலாம், 1000 ரூபாயாவும் இருக்கலாம். 10 ரூபாய்க்கு ஒரு NAV இருந்துச்சுன்னா அது HDFCல 0.7 ஆர் 10 ரூபி இன்வெஸ்ட் ஆகுது. இப்போ 1000 ரூபாய் NAVல இருக்கிறது அதே HDFCல 100 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. ஓகே. ஓகே. சோ இது கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஆனா பார்க்கும்போது நமக்கு நிறைய யூனிட்ஸ் கையில இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC இப்போ 10 ரூபாய்க்கு நான் NAV வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டேட்டுக்கு என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 100 யூனிட்ஸ் கிட்ட இருக்கும். ஆனா அதுவே 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் NAV இருக்கிறது வாங்கினேன்னா 10 யூனிட் தான் இருக்கும். அப்போ ஒரே யூனிட் அதிகமா க்ரோ ஆகும். ஆனா இங்க நிறைய யூனிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும். அப்போ நமக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 0.5 ரூபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே கிட்டத்தட்ட 5% மாதிரியான ரிட்டர்ன்ஸை அங்க கொடுத்துரும். ஓகே. ஆனா இங்க அந்த growth அதிகமா காட்டணும், வேல்யூ பெருசா வரணும். இதை நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தெளிவா புரியும். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே லார்ஜ் கேப். ஆமா, பெரிய கேபிட்டல். அது அத உள்ள போய் பார்த்தா ஐயா அம்மா. ஓகே. சோ சென்செக்ஸ் பார்க்கும்போது ஒரு 80,000ல இருந்து ஒரு 81,000 வர்ற டைம்ல நிஃப்டி 25,000ல இருந்து 25,250 இந்த மாதிரி தான் வரும். அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரே மாதிரி தான் க்ரோ ஆகுது. ஆனா நிஃப்டி 250 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகுது? கேட்கறது எப்படி இருக்குன்னா ரைட் விங் ஆக்டிவிஸ்டும் லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்டும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. அப்படியா இருக்கு? இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். ஓகே. என்னன்னா நிஃப்டி இருக்கு,
ஒரே நாள் தான் மார்க்கெட் க்ரோ ஆகுது. ஓகே, நம்ம பாக்குறோம் 250 பாயிண்ட் நிஃப்டி க்ரோ ஆகுது, 250 பாயிண்ட். ஓகே, சென்செக்ஸ் 1000 பாயிண்ட் க்ரோ ஆகுது. சரி, அப்போ சென்செக்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் அப்படியா? இல்ல. சோ பெர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணனும் நம்ம. ஓகே 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 ஓகே. NAV கம்மியான வேல்யூல வரும்போது அந்த ஃபண்ட் வந்து புது ஃபண்ட், ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ நிறைய அதுல சேஞ்சஸ் நடக்கும். அதனால somehow it can give some more better returns. ஆனா அதே மாதிரி இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸோட ரெக்கார்ட் எடுப்பாங்க. அதுல வந்து 30% மேல இந்த ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணுன்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நியூ NAV 10 ரூபிக்கோ இந்த மாதிரி NAV வரும்போது which will give some more returns in comparing of higher slabs அதோட வரும்போது நமக்கு வரும். ஆனா விச் இஸ் மினிமல் 1 or 1.5% or 2% இருக்கலாம். அதுக்கு மேல நமக்கு அந்த இது இருக்காது. ஹையர் NAV இருக்குன்றதுக்காக அதை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எனக்கு என்னன்னா ஒரு பர்சன் எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணணும் ஆர் ஓன் பண்ணணும்? நான் என்ன சொல்றேன், நீங்க MF-ஆ வச்சிருக்கீங்க சரியா, அதுல வந்து SIP-யா போட்டுட்டு இருக்கீங்க ரெகுலரா. ஒரு ஃபண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ஃபண்ட் நல்லா இல்ல, செல் ஆஃப் பண்ணிட்டு வேற ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க சரியா. இப்படி பண்ணுவோம். மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுல வந்து டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செல் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஃபண்ட் பிடிச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, இல்ல சாரி 1 lakh இருக்கா, 10 lakhs இந்த மாதிரியான அமௌண்ட் இருக்கு, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் செலக்ட் வாட் எவர் ஃபண்ட் யூ லைக். அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சோ நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. அதுல எந்த ஒரு கொஸ்டனும் யாரும் பண்ண போறது கிடையாது. எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்க வச்சுக்கோங்க. 1 lakh நான் ஒரு 10 ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். நான் இது எப்படி இருக்குன்னா, நான் பேங்க்ல போய் கேட்டேன் நான் எத்தனை லட்சத்தை பேங்க்ல வச்சுக்கலாம் கேட்கும் போது அது நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம்ன்றாங்க. சோ ஐ குட் கீப் ஈவன் க்ரோஸ் கூட வைக்கலாம். your size. Does it have a risk because of holding that much of thing? No. What is the downside effect it has? ஏதாவது இருக்குமா? இல்ல நோ, ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நீங்க வந்து 10ல இருந்து 15 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கும் போது அந்த 15 நீங்க ட்ராக் பண்றது கஷ்டமா இருக்கு. ஓகே. ஸோ அது 15மே கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுதா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கரெக்டா இருக்கா, எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதில் கொடுத்துருக்கு, இதை மாத்தணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்க 15 ஃபண்ட்ஸா வச்சிருக்கும் போது அதை செக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.